அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சார் பதவி அப்படின்ட்டு நியூஸ் வந்துச்சு. சரி, ரொம்ப சந்தோஷமாக. இதுக்காக தாங்க மாணவர்கள் வந்து ஒரு மாதமாக மழை வெயில் பார்க்காம, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அந்த பெண் பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுதான் நம்ம யோசிக்கணுங்க. இது ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உண்மையாக இது ஒரு தவறு நடந்திருந்தால் அது வந்து சரி ஏதோ நடந்து போச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டான வந்து நியாயத்தையும் நீதியத்தையும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஒரு நியாயமான கோரிக்கை கூட நம்ம இப்படி போராடி தான் பெறணும்னா அப்புறம் என்னங்க அரசாங்கம்? அதனால தான் நம்ம கேள்வி கேட்குறோம் அரசாங்கத்தை எதிர்த்து. இல்லைன்னா நம்மளுக்கு வேலை ஆயிரம் இல்லை பார்த்துக்கு போகிறதுக்கு. சரி, இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஏதோ வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. இப்போ வந்து நம்ம தமிழகத்தை பற்றி நம்ம பேசுவோம். தமிழகத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா முடியல. ஏன் முடியல அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து தமிழகத்துக்கு நீட்டு வேணுமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வருது. நீட்டுன்றது என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திறமையான மாணவர்களுக்கு வந்து அந்த மருத்துவ சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட நிலைப்பாங்காக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கிற பசங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பு கொடுக்குறீங்க, மேக்ஸ் குரூப் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் குரூப்புன்னு சொல்கிறாங்களே அந்த பயோ மேக்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அதிலேயே நீங்கள் வந்து பாதி பேர் ஃபில்டர் பண்ணிடுறீங்க. அடுத்தது சரி அதையும் தாண்டி ஒரு +1 +2 இந்த பசங்களுக்கு திறமை இருக்குது, ஏதோ மார்க்கு குறைஞ்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தது +1 +2 கொடுக்குறீங்க. +1 +2 கொடுக்கும் போதே இந்தமாரி நம்ம மருத்துவ படிப்புக்கு தேவையான பாதி கொஸ்டின் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. முக்கால்வாசி தியரியாகவும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். இதை வந்து நான் எப்படி சிஸ்டமேட்டிக் மாற்றணும்னு சொன்னால் பாதிக்கு பாதி தியரி பாதி, அதே மாதிரி ப்ராக்டிக்கலும் பாதிக்கு பாதி வரணும். ஏன்னா மருத்துவ படிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மட்டும் சார்ந்தது இல்லைங்க, ஒருத்தரோட சமூக நீதியும் சார்ந்தது தான். என்னன்னு கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமூகத்து மேலே ஒரு அக்கறை. ஒரு உயிர் போகக்கூடாது, ஒரு உயிர் வந்து பாதுகாப்பு. இப்போ நான் கூட என் பொண்ணு டாக்டர் படிக்கணும்னா நான் பணத்துக்காக அவளை வந்து அதை படிக்க வைக்கல. நான் வந்து என்னத்துக்கு படிக்க வைக்கிறேன், நாளைக்கு வந்து நம்மளால் ஒரு சேவை செய்ய முடியல மக்களுக்கு. சரி, இந்த ஒரு மருத்துவம் இருந்தால் நம்ம ஒரு உயிரை காப்பாற்றுறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவுது. ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரும் தேவைப்படுது. அதனால் ஒரு ஜுரனா கூட நிறைய பேர் வந்து வெக்ஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பொது சேவை அப்படின்ற மாதிரி பணமும் வருது, ப்ளஸ் வந்து பணத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கிது. அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் பணத்தையும் அடித்து பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்ம அதில் போய் சேர்றோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ படிப்புக்கான மருத்துவக் கல்லூரி வந்து நம்ம சீட்டு வந்து நம்ம கொடுக்கணும். இதை தான் வந்து தமிழக அரசு எப்படி பண்ண போகுது, என்ன பண்ண போகுதுன்னு இதை தான் நீங்கள் வந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் முன்னெடுத்து வச்சு நீங்கள் வந்து கோரிக்கையை வச்சு நீங்கள் வந்து தமிழகத்துக்கு தமிழுக்கு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு எங்கேயோ போய் வெளிமாநிலத்தில் போய்ட்டு அவங்க வந்து காலேஜில் படிக்கணும்னா ஒரு பெற்றவங்க வந்து டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை பசங்களுக்குன்னா டக்குன்னு போய் பார்க்க முடியுமா? 3 நாள் 4 நாள் ஆகுது ட்ரெயின்லாம் போனால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்க கல்லூரியில் தமிழக மாணவர்களுக்கு மட்டும் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மருத்துவ படிப்புக்கு உண்டான சீட்டு கிடச்சா நல்லா இருக்குன்றது என்னோட ஆதங்கம். அதுக்கு நீங்கள் என்ன திறமையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தாங்க முடிவு எடுக்கணும். நான் வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் கொடுங்கண்ணா. அதுக்குண்டான திறமை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். இதில் வந்து பணம் வந்து விளையாடக்கூடாது. இனி வந்து எந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் அது மாதிரி கவர்மெண்ட் நடத்துகிற காலேஜுகளும் தனியார் காலேஜுகளும் இதுக்கு வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்து சேவைன்னு ஒன்று மனப்பாங்க மட்டும் மனசில் வச்சுட்டு இனி வந்து இந்தமாரி பிரச்சனை நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம இதோட பேசி இதை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். இதை பற்றி பேசினா கல்வித்துறை பற்றி பேசினா நிறைய இருக்குங்க. நீங்கள் அவங்க பொண்ணு ப்ரைவேட்டை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் ஒழுங்காக தான் நான் ஏங்க இது படிப்புக்கிறேன். இப்போ தான் நான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காதுக்கெலாம் காரணம் வந்து நிறையவே இருக்குங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால் சொன்னேன்னு வச்சிங்களேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க கூட படிக்காமல் போயிருக்கிறதுக்குள்ள சில ரீசன் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. எனக்கு மட்டும் ஆசை எங்கே பணத்தை எடுத்து இங்கே சம்பாதிக்கிற காசு எடுத்து அங்கே கொட்டி பசங்களை படிக்க வைக்கணுன்றது ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து இனிமேட்டு வந்து கவர்மெண்ட் பள்ளிகள் வந்து திறன்பட செயல்பட்டால் நான் அடுத்த வருஷம் கூட என் பசங்களை எடுத்துன்னு போயிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌரவம் அதெல்லாம் கிடையாது. நானே வந்து ஒரு பொது கருத்தை வந்து பேசுகிற ஆளாக இருக்கேன். நான் வந்து எதுக்குங்க நம்ம வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தை எதிர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன சொல்லுங்கள்? கிடையாது. நானும் வந்து எனக்கும் ஆசை தாங்க பணத்தை மிச்சம் பண்ணோம். பசங்களுக்கு நல்ல திறமைக்கு மட்டும்தான் வந்து மதிப்பு இருக்கணும், பணத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளில் நானும் ஒருத்தி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இனி வர வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நேர்மையாக ஆட்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து செயல்பாட்டில் காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னோட பதிவு. நன்றி, வணக்கம்.